இந்த சாப்டர் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து மேஜராக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்குறப்ப என்ன சொன்னால் ஆல்ரெடி நம்ம பிரிண்ட்டில் வச்சு நம்ம கற்றுக்கிறதுக்காக பிரிண்ட் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் என்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டிடுறேன். உங்களுக்கு தியரியாக ஃபஸ்ட்டு என்னன்றது ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு நம்ம இந்த சாப்டரை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ்னு போடுங்க கூகுளில். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் மாதிரி இத்தனை டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றா பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து கரெக்டாக இதெல்லாம் தான் தேவை ப்ரோக்ராமாக ப்ராக்டிக்கலாக எப்படி லேர்ன் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ நம்ம அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இப்போ பார்த்துட்டு நம்ம அப்புறமா ஒரு அசைன்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அசைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. ஸோ வந்து நம்ம அது மாதிரி ஃபஸ்ட் எய்ம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துலாம். நம்ம ஆல்ரெடி பாருங்கள் அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நார்மலாக மேக்ஸ் தான். சப்ட்ராக்ஷன், அடிஷன்லாம் சிம்பிள் தானே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10+2 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 10+2 நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், ஒரு வாட்டி இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரிண்ட்டில். அப்போ நான் என்ன சொன்னால் கன்கேட்டுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ 2 நம்பரை ப்ளஸ் பண்ணால் அது அடிஷன். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுறப்போ அது கன்கேட், அதாவது 2 ஸ்ட்ரிங்கை அது மெரிஜ் பண்ணிடும். ஸோ நம்பர்னால் ப்ளஸ் பண்ணும், அடிஷன். அப்படியே நீங்கள் 2 ஸ்ட்ரிங்கை பண்ணுறப்போ அது வந்து கன்கேட் ஆகும். அதனால தான் நான் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறப்போ கன்கேட் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா சும்மா ஒரு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 ஸ்ட்ரிங் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிள் நம்ம பிரிண்ட் பண்ணோம் ஒரு வாட்டி கரெக்டாக. ஸோ ரெண்டுமே கன்கேட் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து ஒரு வேரியபிளில் இருக்க ஸ்ட்ரிங்கையும் நம்ம பண்ணோம். இப்போ வந்து நம்ம அதையும் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தென் வந்து நம்ம வந்து இப்போ பிரிண்ட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் நம்ம ப்ளஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சப்ட்ராக்ஷன். ஸோ 10-2 தென் வந்து நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட் எல்லாம் பார்த்துலாம். சிம்பிள் தான் இதெல்லாம். இது உங்களுக்கு இது ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பிரிண்ட் வந்து நம்ம 2 × 3 அப்படி பார்க்கலாம். தென் வந்து டிவிஷன். ஸோ டிவிஷனும் சிம்பிள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10/2 போடலாம். ஸோ இப்போதைக்கு இதுக்குலாம் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு 10+2 12, தென் வந்து 10-2 வந்து 8 இருக்குது. தென் 2 × 3 என்ன இருக்கும், நம்மளுக்கு 6 வரும். ஸோ தென் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறப்போ அது வந்து ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டில் கொடுக்குது. ஏன்னா டிவைடில் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு நம்பர் வந்து டெசிமல் நம்பர் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்னால அது வந்து இப்படி டெசிமல் நம்பராக கொடுக்குது. ஸோ டெசிமல்னால் நம்மளுக்கு டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ 10/2 என்ன வரும், 5 வரும். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து புதுசாக ஒன்று அங்கே இருந்துச்சு. நம்ம என்ன ஆகுதுன்னா மாடியூல் அப்படின்னு மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ மாடுலஸ்னால் என்னதுன்னா உங்களுக்கு 10/2 அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 10/2 அப்படின்றத என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ நமக்கு 10/2 என்ன கொடுக்கும், அது வந்து கோஷியண்ட்டை கொடுக்கும் கரெக்டாக. ஸோ 10/2 பண்ணுறப்ப என்ன பண்ணும், கோஷியண்ட். ஸோ கோஷியண்ட்னா மேலே இருக்காது, அந்த கோஷியண்ட்டை கொடுக்கும். 10/2ன்றப்போ அது ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ 10/2 பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும், ரிமைண்டரில் 0 தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு 0 வருது. இதுவே இன்கேஸ் நீங்கள் 11 வந்து /2, இந்த டிவைட் தான் வந்து நம்ம மாடுலஸ் சொல்கிறோம். ஏன் மாடுலஸ்ன்னு சொல்கிறப்போ என்னன்னா அது ரிமைண்டரை கொடுக்கும், அவ்வளோதான், வேறு டிஃப்ரென்ஸ் கிடையாது. டிவைட் தான் பண்ணுது, பட் நமக்கு ரிமைண்டரை கொடுக்கும். ஸோ 11 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 2/5 போடுறப்போ 2/10 போடுறப்போ 5 மேலே போடுவோம், கீழே 10 வருமா. ஸோ இப்போ ரிமைண்டர் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் ரிமைண்டர் வந்து 1ன்னு நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் மேஜராக நம்ம யூஸ் பண்ணுவோம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இது வேறு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேரியபிளில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வேரியபிளில் நம்பர் 1, ஸோ ஒரு ஃபஸ்ட் நம்பர்னால் num1ல் வந்து 10 வச்சுக்கலாம். ஸோ num2ல் இந்த வேரியபிளில் வந்து நான் 2ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் num1 + num2 பண்ணுறப்ப என்ன ஆகும், சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இப்போ அதுதான் இங்கே நம்மளுக்கு ஆப்ரேஷன் ஆகும். ஸோ 12ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி வந்து 2 நம்பரை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணலாம். ஸோ தென் இன்டூ, டிவைட் அண்ட் மாடுலஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்வியூ ரவுண்டில் உட்காடுறப்போ நம்ம கான்ஸ்டன்ட் நம்பரை ரிவர்ஸ் பண்ணுங்கள் அப்படி சிம்பிளாக கேட்குறப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், தென் வந்து இந்த லாஜிக்கல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் நம்ம போகிற டாப்பிக்கை சொல்கிறேன். ஸோ அந்த ஃப்ளோவில் படித்தா தான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க.